உறுப்பினர்களான முதன்மை கல்வி அதிகாரி, தாசில்தார் மற்றும் மருத்துவர் அனைவரும் வருகை தந்து நம் மாணவர்களுக்கு பரிசளிக்க இருக்கிறார்கள். தேடி சோறு நிறைந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி போன்ற பாரதியாரினுடைய கவிதைகளை நினைவு கூர்ந்து நமது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி மற்றும் பிரைமரி ஸ்கூலினுடைய 28வது ஆண்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நமது திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திருமதி எஸ் பாலா மேடம் அவர்களை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மழலையர் பள்ளியின் சார்பாக பணிவன்புடன் வரவேற்கின்றோம். நமது முதன்மை கல்வி அதிகாரி மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மருத்துவ பணியை சீரும் சிறப்புமாக செய்து வரும் நமது கல்லூர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஆஸ்ரிஃப் அலி ஐயா அவர்களை வெங்கடேஸ்வரா மழலையர் பள்ளியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சங்கர்லிங்கம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நமது சுத்தமல்லி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மழலையர் பள்ளி மற்றும் திருநெல்வேலி ஜேஎம்எஸ் அகாடமியினுடைய வெல்விஷரும் எனது சிறந்த நண்பரும் அண்ணனுமாகிய திரு சூரியன் எஃப்எம் முருகன் சார் அவர்களை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மழலையர் பள்ளியின் சார்பாக பணிவன்புடன் வரவேற்கிறோம். நமது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் நம்மளுடன் பேசுவார்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி பிரைமரி பள்ளியினுடைய 28வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவினுடைய பரிசளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய தலைமை மருத்துவர் அவர்களுக்கும் மற்றும் இப்பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும், இப்பள்ளியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர்களுக்கும், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும், என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக நான் எதிர்பார்த்தது வந்தது என்ன அப்படின்னா, காலையில் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஈவினிங் பரிசளிப்பு விழா. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட்ஸ் நிறையா இருக்கீங்க. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ பொதுவாக நான் நிறைய ஸ்கூல் டே அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஸ்கூல் டேக்கு போகும்போது அங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட்லாம் பேசி முடிக்கிற வரை கூட்டமே இருக்காது. எப்போ கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகுதோ அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி காலையில் கலை நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ பரிசளிப்பு விழா, இப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பட் கிட்டத்தட்ட இந்த ஊரில் உள்ள நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுதல்கள். இந்த பள்ளி நர்சரி பிரைமரி பள்ளியாக இருந்தாலும் நான் முதன்மை கல்வி அலுவலர் என்ற முறையில் இதுவும் என்னுடைய கண்ட்ரோலில் உள்ள ஒரு பள்ளி. ஸோ இங்கே நடக்கக்கூடிய எல்லா, அதாவது அது நல்லதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பு எனக்கும் உண்டு. பொதுவாக ஸ்கூல் டேஸ்க்கு போகும்போது நாம் நிறைய
ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே பார்க்கக்கூடிய, பொதுவாக நான் பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் போகும்போது 10th 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பட் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சிறிய குழந்தைகள், 5th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ இவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறத விட பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம படிப்புக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம், ஆசிரியர்கள் கொஞ்சம் கவனிக்கணும். படிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இன்னொரு வழியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய காலங்களில் கேரக்டர் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பின்தங்கி ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இது இவங்க வந்திருக்கிற அனைத்து பேரண்ட்ஸுக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் நிறைய பிரச்சனைகள். இப்போ நான் ஒரு அதிகாரிங்கிற முறையில் இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குமோ, இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. கேரக்டர் வைஸ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கிறாங்க. ஆசிரியர்கள், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைகளை உங்களை நம்பி, ஆசிரியர்கள் நம்பி, என்னுடைய குழந்தையை நீங்கள் நல்ல ஒரு குழந்தையாக ஆக்கி கொடுப்பீங்கன்னு நம்பி ஆசிரியர்கள்ட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்களுடைய முக்கியமான வேலை படிப்பு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை. நான் பொதுவாக எங்கே போனாலும் நான் கேரக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஒரு குழந்தை நல்ல கேரக்டர் வைஸ் அவன் நல்லா இருந்தான் அப்படின்னா படிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. Nowadays most of the students are not giving respect to their parents and teachers. எந்த குழந்தைகளுமே இப்போ பேரண்ட்ஸுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கிடையாது, டீச்சர்ஸுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. அப்போது நமக்கு இப்போ தேவை நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்கள். அதுதான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. அதனால் ஆசிரியர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சிறு குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் ஆசிரியர்கள் சொல்வது தான் சரி. நீங்கள் நல்லது சொல்லி கொடுத்தாலும் கெட்டது சொல்லி கொடுத்தாலும், இப்போ பேரண்ட்ஸ் வந்து எதாவது சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நீ சொன்னது தப்பு, என் டீச்சர் சொல்கிறதா ரைட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வயது. ஆசிரியர்கள் சொல்வது 100% சரி அப்படிங்க நினைக்கக்கூடிய சிறு பிஞ்சு குழந்தைகள் உங்ககிட்ட இருக்காங்க. அப்போ அவங்க மனசில் நம்ம நல்ல விதைகளை விதைக்கணும். அவங்க நம்ம என்ன சொன்னாலும் பசுமரத்து ஆணி போல் பதிந்து விடும். அதுதான் அப்படி. இப்போ சின்ன வயசுலேயே நம்ம நல்ல கேரக்டரை அவங்கள உருவாக்கிட்டோம் அப்படின்னா பின்னால் வளரும்போது அவன் அதே மாதிரி வளர்ந்து அவனுடைய ஃப்யூச்சர் லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதனால் கிளாஸுக்கு போன உடனே குழந்தைகளை அன்போடு பாடம் நடத்துறதுக்கு முன்னால் நல்ல நல்ல மாரல் ஸ்டோரிஸ், நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இப்போ மாரல் ஸ்டோரிஸ், மாரல் கிளாஸஸ்க்கு, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல. போகணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே தவிர, அவனுக்கு வந்து நல்ல நல்ல கதைகளை சொல்லுவோம், நீதி போதனைகளை சொல்லுவோம், அவன் நல்ல குழந்தைகளாக வளர்ப்போம் அப்படிங்கிறது நிறைய ஆசிரியர்கள் நினைக்கிறதே இல்லை. அதனால் ஆசிரியர்கள் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், இனிமேலாவது உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட குழந்தைகளை நல்ல ஒரு குழந்தையாக வளர்க்கணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு செய்யணும். படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஒழுக்கத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. தென் அவங்ககிட்ட அன்போடு பழகுங்க. ஹார்போரல் பனிஷ்மெண்ட்ஸ் எதுவுமே இப்போல்லாம் கொடுக்கக்கூடாது. அதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்படுங்க. அடுத்ததாக இப்போ ஆசிரியர்களை வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சிலபஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு வரக்கூடிய வருஷங்களில் 1st ஸ்டாண்டர்ட் 6th 9th 11th சிலபஸ் வந்து ரொம்ப பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சிலபஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ஆசிரியர்கள் நீங்கள் உங்களை என்ன செய்யணும்னா உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணணும், உங்களை அப்டேட் பண்ணணும். வெறும் அதாவது மாணவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிடணும். சும்மா ஏதோ சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா இப்போ காம்படிட்டிவ்ஸ் அதிகம். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து என்னென்னலாமோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எப்படியாவது நம்ம ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது ஒரு ஸ்கூல் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயம் அந்த ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும். இப்போ ஆசிரியர்கள் வந்து நல்ல குவாலிஃபைடு டீச்சர்ஸாக இருக்கணும். உங்களுடைய நாலேஜை நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணணும், நல்ல முறையில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டீச்சர்ஸ். அப்போ தான் நல்ல உங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு நல்ல நேம் கிடைக்கும்.
அதே மாதிரி பேரண்ட்ஸ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைகளை வந்து டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அதாவது பள்ளிக்கு அனுப்புறதோடு நம்முடைய வேலை முடிந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் யார், அவன் எப்படி இருக்கிறான், என்ன படிக்கிறான், ஸ்கூல் விட்டு வந்த உடனே இன்றைக்கி என்ன நடந்தது, ஸ்கூலில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, உன்னோட டீச்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ என்னெல்லாம் பேசிக்கிட்ட அப்படின்னு கொஞ்சம் நேரமாவது நம்ம அவங்கக்கிட்ட செலவு பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மெஷின் லைஃப் மாதிரி நம்முடைய லைஃப் போயிட்டுருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அப்படிலாம் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதனால தான் குழந்தைகளை வந்து வேறு பாதையில் போயிட்டுருக்குறாங்க. எப்போ பார்த்தாலும் செல்லு, டிவி அந்த மாதிரியான ஒரு இருக்குது. நம்மளுமே வந்து அந்த டிவி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டில் பிள்ளைங்கக்கிட்ட பேச மாட்டேங்கிறோம். கொஞ்ச நேரமாவது அவங்க கூட உட்காந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அம்மா நம்மகிட்ட நல்லா இருக்காங்க, அன்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது வந்து பேரண்ட்ஸ் சைடு ஒரு ரெக்வஸ்ட். அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ்னு இருந்தால் நிறைய ப்ராப்ளம், நிறைய இதை ஃபேஸ் பண்ணணும். ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறது அவர் எளிதான காரியம் இல்லை. அவ்வளோ குழந்தைகளையும் அவங்க நல்லபடியாக அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நிறையா பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதனால் எது உடனே கம்ப்ளைண்ட் அப்படிலாம் போகாமல் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை வந்து பேசி நீங்கள் தீர்த்துக்கிடணும். டீச்சர்ஸ் அப்பப்போ பாருங்கள், என்னுடைய குழந்தை எப்படி இருக்கான், எப்படி படிக்கான், அவனுக்கு கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு டீச்சர்ஸை பார்த்து கேளுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை அவங்ககிட்ட கொண்டு சால்வ் பண்ணுங்கள். அந்த மாதிரி போனீங்க. அதே மாதிரி வேறு நமக்கு இப்போ எல்லாருக்கும் என்ன நினைப்புனா, நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, நம்ம அங்கே சேர்ப்போமா குழந்தைய, இங்கே சேர்ப்போமா அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நிறைய பேரண்ட்ஸ். வேண்டாம், எந்த குழந்தைகள் எந்த ஸ்கூலில் படித்தாலும் நல்லா படிக்கும். அதனால் அப்பப்போ ஸ்கூல்ஸை மாற்றுறது அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை நல்ல குழந்தைகளை உங்களுக்கு உருவாக்குறதுக்கு இந்த பள்ளி இருக்குது. நிச்சயம் இந்த பள்ளி இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் மென்மேலும் வளர்ந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகி ஒரு பெரிய பள்ளியாக மாற வேண்டும் என்று எங்களுடைய அனைவருடைய சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your valuable words. Our parents and teachers will definitely follow your advice and build a strong character in the young children. They will surely mold the future generation of India into a better one. நமது கல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய தலைமை மருத்துவர் பள்ளி குழந்தைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர். அவர் நமது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் நமக்கு கூறிய சில அறிவுரைகளைப் போலவே சில அறிவுரைகளை கூறுவார்கள். அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த இனிய மாலை நேரத்திலே வெங்கடேஸ்வரா பிரைமரி மற்றும் நர்சரி பள்ளி 28ஆம் ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்களை வரவேற்று, மேலும் இந்த பள்ளி சிறார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி நிர்வாகிகளுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை, அதனால் சின்னதாக ஒரே ஒரு இந்த பள்ளி கல்வி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. நீங்களும் ஏற்கனவே கேட்டிருக்காமல் இருக்கலாம். அதாவது ஒரு சாமியார் நல்ல ஒரு தவத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு மாணவன் அந்த சாமியார்கிட்ட நீங்கள் தவத்தில் ஈடுபடுறதுக்கு எதுக்காக உங்களுக்கு இந்த உடை, இந்த தனிமை இடம், இதை மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த மாணவனுக்கு பள்ளி கல்வியின் அறிவை முக்கியத்துவத்தை அறிவுறுத்துறதுக்காக அவர் சின்ன ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த மாணவன்கிட்ட ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படிங்கும் போது அந்த மாணவன் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு கொடுத்தான். அப்போ அந்த சாமியார் சொன்னாராம், நான் குடிக்க தானே தண்ணி கேட்டேன், இந்த பாத்திரத்தை கேட்கலையே, எதுக்காக இந்த பாத்திரத்தை எடுத்து வந்த? அதே மாதிரி தான் உனக்கு இந்த கல்வி வீட்டில் இருந்தாலும் படிக்கலாம், காட்டில் இருந்தாலும் படிக்கலாங்கிறது கிடையாது, பள்ளிக்கூடத்தில் தான் போய் படிக்க முடியும் இந்த கல்வியை.
அப்படின்ட்டு ஒரு ஒரு அவனுக்கு வந்து புரிய வச்சாராம். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு போனாலும் நம்மளுடைய ஆரம்ப கல்வி எங்கே ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு ஆவணா கொடுத்த முதல் ஆசிரியரை தான் நமக்கு வந்து பெரிய ஆசிரியராக இருப்பாங்க. அந்த மேடம் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஒழுக்கம் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்க தவறிவிட்டோம்னாக்கா கண்டிப்பாக வந்து மேலும் போகக்கூடிய இடத்துல வந்து அதை வந்து நிலைநாட்டவே முடியாது. நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய ஒழுக்கம் தவறுமையானால் அந்த வந்து நீங்கள் அடுத்த ஸ்கூல் இந்த இதுலேருந்து 5th 6th போகும்போது அந்த ஸ்கூல் வெங்கடேஸ்வரா ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கணும். வெங்கடேஸ்வரா ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கீங்க, ஓ இந்த பையன் வெங்கடேஸ்வரா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஒழுக்கத்தை வந்து மேம்படுத்திக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ்கிட்ட எல்லாமே தொட்டதுக்கெல்லாம் குறை, அடித்தா குறை, திட்டினா குறை, கண்டிச்சா குறை, இது கிடையாது. அதாவது மாணவன்டாக்கா வந்து எல்லா இதையும் தாண்டி தான் வரணும். அந்த கண்டிக்காத கல்வி எங்கேயுமே இருக்கவே முடியாது அந்த அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள் சில கண்டிப்போடு அவங்க கல்வியை சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா அது நம்ம பிள்ளைங்களோட நல்லதுக்காக தான் என்ற ஏற்று அந்த கல்வியை வந்து சிறக்க நம்ம வந்து ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உறுதுணையாக இருந்து நம்ம பிள்ளைங்களை மேலும் நம்ம கல்வி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இது பண்ணணும். மேலும் சொன்ன மாதிரி வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஏன் இப்போவே வந்து மார்க்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மார்க்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஒழுக்கம் ப்ளஸ் வந்து தேடல், அதாவது ஒரு புத்தக பூச்சியாக இல்லாமல் ஒரு பாடத்தை எடுத்து அதை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இது போல் படிக்கக்கூடிய திறமையை நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அதுக்கு வந்து ஆசிரியர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. You made us realize the importance of school education through a short and a sweet story. Our students will follow your advice to maintain self-discipline. நமது திருநெல்வேலி மாவட்ட சிஇஓ அவர்களும் நமது மருத்துவர் ஐயா அவர்களும் நமக்கு நிறைய ஆலோசனைகளை கூறினார்கள். நமது குழந்தைகளுக்கு எவ்வாறு இருக்க வேண்டும், முதலில் ஒழுக்கம் மட்டும்தான், அதற்கு அப்புறம்தான் கல்வி என்று நிறைய ஆலோசனை சொன்னார்கள். உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் மேன்மேலும் வளர்வோம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இப்போ எனக்கு இங்கே பார்க்கும்போது ஒரு அழகான காட்சி கண்ணில் தெரியுது. இன்றைய சிஇஓ, இன்றைய டாக்டர், நாளைய சிஇஓ நாளைய டாக்டரை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். நாளைய சிஇஓ நாளைய டாக்டர் இன்றைய சிஇஓ இன்றைய டாக்டர்களை பார்த்து உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆம் நண்பர்களே, இங்கே அதிக தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்குள் பல ஐஏஎஸ் ஆஃபீஸர், பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், பல டாக்டர்ஸ், பல இன்ஜினியர்ஸ் ஆக அதிக தலைவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மழலையர் பள்ளி பல திட்டங்களை தீட்டி முன்னேறி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை கூறிக்கொள்கிறேன், மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஒரு திருநெல்வேலிக்கே அவங்க தான் பெரிய அதிகாரி. திருநெல்வேலி மட்டும் இல்லை, கன்னியாகுமரிக்கும் அவங்க தான் சேர்ந்த அதிகாரி. அவங்களுடைய வருகை எங்கள் பள்ளியினுடைய பெருமை. டாக்டர் ஐயா ரொம்ப பிஸியானவங்க, அவங்களுடைய வருகை எங்கள் பள்ளி குழந்தைகளுடைய பெருமை. இப்போ அவங்க 2 பேராலையும் எங்கள் குழந்தைகள் பரிசு வாங்குறத நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அவங்களுடைய நேரம் கருதி ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டுமாவது பரிசு கொடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று ஒரு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.